ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பிரைட்ஸ் ரிவெஞ்ச் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா நம்ம ஹீரோயின் அவ மாமியார் அப்படியே போட்டு பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி ஆன்சான் வந்து புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான். சோ நம்ம வந்து குவானோட ஃபேமிலி கண்ட்ரோல் கீழ இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் ஏத்தி விடுவாளா. இதனால அந்த மாமியாருக்கு லைட்டா ஈகோ கிளாஷ் ஆயிரும். அதனால இப்ப உடனே அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஆட கடத்தினவங்க நம்ம கிட்ட நிறைய பணம் கேட்டனால நம்ம முக்காவாசி பணத்தை அவனை மீட்கறக்கே கொடுத்தோம். அதனால இப்ப நம்ம வீட்டுல கொஞ்சம் காசு கம்மியா தான் இருக்கு. சோ இங்க இருக்கிற எல்லாரும் பார்த்து பார்த்து செலவழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுலயே அவங்க இன்டைரக்டா நான்சானுக்கு புதுசா எந்த பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுவாங்க. ஆனா அப்ப சம்பந்தமே இல்லாம அந்த குவான், நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல என்ன காசே இல்லாம இருக்க போது, அதுக்குன்ட்டு எல்லாரும் கம்மியா செலவழிக்கணுங்கிறீங்க. அது மட்டும் இல்லாம ஆன்சான் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திமிர்த்தரமா அவளோட மாமியார் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அவளோட ஆட்டிடியூடே சரியில்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா அப்ப அந்த ஜீ பொண்ணு சும்மா இல்லாம தெரியாதனமா அந்த குவான் மேல தண்ணியை ஊத்தி விட்டுருவா. இதனால அந்த குவான் கோவப்பட்டு அந்த ஜீக்கு பொலின்னு ஒரு அறைய வச்சு விட்டுருவா. இத பார்த்து அந்த மாமியார் கடுப்பாகி, ஏ உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அந்த குவான் இப்ப அந்த மாமியாரே எதிர்த்து பேசுவா. ஏ கிழவி, என்ன நொய் நொயின்னு இருக்க? ஆன்சான் பிசினஸ் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம் தான். அதான் எங்க அப்பாவும் சப்போர்ட்டுக்கு இருக்காருல, எங்க கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கி பிசினஸ் பண்ண என்ன குறைஞ்சா போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ஓவரா பேசிடுவா. அதனால வழக்கம் போல அந்த மாமியார் கடுப்பாகி இவளை தூக்கி தனியா ஒரு ரூம்ல லாக் பண்ணி வைங்க அப்படின்றவா. ஆனா அதுக்கடுத்து இந்த ஆன்சான் விடாம நான் அந்த டிம்பர் பிசினஸ் பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்லுவானா. ஆனா அவ அதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. இங்க பாரு, நீயே ரீசெண்டா வந்த கணக்கெல்லாம் எடுத்து பாரு. நீ இந்த பிசினஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே லாஸ்ட்ல தான் போய்கிட்டு இருக்கு. இது என்னன்னு சொல்லி சரி பண்ணணும். அதுக்கடுத்து புது பிசினஸ் ஆரம்பிக்கிறத பத்தி யோசிக்கலாம் அப்படின்ட்டு அவ கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவா. இப்படி எல்லாம் நடந்தோனையும் நம்ம ஹீரோனுக்கு லைட்டா சந்தோஷமா இருக்கும். நம்ம பிளான் போட்ட மாதிரியே எல்லாம் நடக்குது. கூடிய சீக்கிரத்திலே அந்த ஆன்சானை நான் ஒண்ணுமே இல்லாதவனை ஆக்கி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பிளானா இப்ப அந்த குவானோட வேலைக்காரியை கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் தனியா பேசுவா. அப்போ அந்த வேலைக்காரி கிட்ட ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டு இத போய் நீ ஜியோட ரூம்ல வச்சிரு. அது மட்டும் இல்லாம குவான் கிட்ட போய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ எல்லாரும் முன்னாடியும் அந்த மாதிரி திமிர்த்தனமா பேசினதுக்கு காரணம் ஜி அவ குடிச்ச டீல ஏதோ கலந்துட்டா அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து அந்த குவான் கிட்ட சொல்லுன்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த வேலைக்காரி அனுப்பிச்சு விடுவா. அவளதான் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த குவான் சம கோவமா வந்து அந்த ஜிய நாள அற விட்டு, நேத்து அப்படி நான் நடந்துக்கிட்டதுக்கு காரணம் நீதானா? இப்பவே ஒரு ரூம் செக் பண்றேன். நீ எனக்கு கொடுத்த ட்ரக்ஸ் இங்க எங்கன்னு ஒளிச்சு வச்சிருப்பேல அப்படிங்கிற மாதிரி அவ ரூம் ஃபுல்லா தேடுவாங்க. பார்த்தா ஒரு பேக்குள்ள சில ட்ரக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குமா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த ஆன்சானும் அந்த மாமியாரும் அங்க வந்துருவாங்க. சோ நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த குவான் அந்த மாமியார் கிட்ட சொல்லுவா. இந்த ஜி தன்னோட டீல ஏதோ கலந்தனாலதான் நேத்து நான் உங்ககிட்டயே அந்த மாதிரி திமிர்த்தனமா நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்லுவாளா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்து ஜி ரூம்ல இருந்து எடுத்து அந்த ட்ரக்ஸ் பேக் ஓபன் பண்ணி பாப்பா. ஆனா பார்த்தவ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, இல்லையே இது நீ சொல்ற மாதிரி நீ குடிச்ச டீல கலந்த ட்ரக்ஸ் மாதிரி தெரியல. என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஆன் உயிரோட இருக்கிறப்ப அவன் பொழைக்கவே கூடாதுன்ட்டு அவனோட சூப்ல கலந்த ட்ரக்ஸ் மாதிரில தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இத கேட்டனையும் அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினோட பிளானே தெளிவா புரியுது. என்னன்னா இந்த ட்ரக் பேக் இங்க வைக்க சொன்னதே நம்ம ஹீரோயின் தானே. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல அந்த ஜியவை மாட்டி விட்டானா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜி ஆன்சானை மாட்டி விடுற மாதிரி ஆகும். அதனாலதான் அவ இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணிருப்பா. அந்த ஜியும் ஐயோ நான் ஆனை கொல்றதுக்காக எந்த முயற்சியும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாப்பா. ஆனா அந்த மாமியார்காரி விடுற மாதிரி இருக்க மாட்டா. அவ இப்ப இந்த ஜியை தான் ரொம்ப சந்தேகப்படுவாளா. சரி போச்சு, இந்த ஜி வேற வழியே இல்லாம ஆன்சானை மாட்டி விட்டுருவான்னு சொல்லி பார்த்தா அவ டக்குன்ட்டு எல்லாரும் முன்னாடி நீல் டவுன் போட்டு, நான் உங்களோட மகனை கொல்லணும்னு என்னைக்கும் நினைச்சதே கிடையாது. இது எனக்கு ஒழுங்கா தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிறதுக்காக டாக்டர் கொடுத்த தூக்கு மாத்திரை. மேபி உங்களுக்கு டக்குன்னு பார்க்க அன்னைக்கு இருந்த அந்த பாய்சனஸ் ட்ரக்ஸ் மாதிரி இது தெரிஞ்சிருக்கலாம். மித்தபடி இந்த பில்ஸும் அந்த ட்ரக்ஸும் ஒன்னே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சாதிச்சிருவா. அதனால அந்த மாமியாரும் நீ தான் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்னு சொல்லி எந்த எவிடன்ஸும் இப்ப கரெக்டா எங்க கிட்ட இல்ல. அதனால இந்த பேச்சு எல்லாரும் இதோட விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவ கிளம்பி போயிருவா. அதுக்கடுத்து இப்ப எல்லாரும் போன கெடுத்து அந்த ஆன்சான் அந்த ஜியை போட்டு நல்லா அடிப்பான். நான் தான் அந்த ட்ரக்ஸை ஏற்கனவே உன்னை தூக்கி போட சொன்னேன்ல, அது என்ன இன்னும் உன்னோட ரூம்ல பண்ணிக்கிட்டு இருக்கு? இன்னைக்கு உன்னோட முட்டாள்தனத்தினால நம்ம 2 பேரும் மாட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவளை திட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அவ இப்பயுமே நம்ம யூஸ் பண்ண ட்ரக்ஸ் இது கிடையவே கிடையாது, யாரோ என்ன ஃப்ரேம் பண்ணுங்கிறதுக்காகவே அதை இங்க வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி குவானோட டீலையுமே நான் எந்த ட்ரக்ஸுமே கலக்கல. எனக்கு என்னமோ யாரோ நம்மள மாட்டி விடணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜி சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ஒரு மாதிரி கடுப்புல உட்காந்துருப்பா. தான் போட்ட பிளான் இப்ப அப்படியே மொத்தமா சொதப்பிக்கிச்சே அப்படின்ட்டு. அதனால இப்ப புதுசா ஒரு பிளான போட்டு அடுத்த நாள் அந்த குவானோட வேலைக்காரி கிட்ட நான் சொல்ற மாதிரி ஒரு ரூமரை நீ இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலைக்காரங்க கிட்டயும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அதாவது இந்த வீட்டுல நைட் நேரத்துல எல்லாம் ஏதோ பேய் உலாத்துற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமரை நீ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாவே போதும். அடுத்து என்ன நடக்கணுமோ அது தானா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அடுத்து ஒரு 4-5 நாள் கழிச்சு காட்டுவாங்க. நைட் அந்த ஆன்சான் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதாவது அவனோட தம்பியோட ஆவி அவனை ஹாண்ட் பண்ற மாதிரிலாம் அவனுக்கு கனவு வரும். இதனால அவன் அரை தூக்கத்துல
எந்திரிச்சு அலற பக்கத்துல படுத்திருந்த குவான், என்ன கெட்ட கனவு எதுவும் கண்டீங்களா? வர வர இந்த வீட்டுல எதுவுமே சரியா நடக்கிறதே இல்ல, ஏதோ பேயெல்லாம் உலாத்துறதா இந்த வேலைக்காரங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ஒருவேளை அது எதுவும் உங்களை ஹார்ன் பண்ணுதோ என்னமோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, இந்த மாதிரி ஒரு பேய் வந்து நம்ம கிட்ட பயன்படுத்த ட்ரை பண்ணுதுன்னா அதை மொத்தமா வேற ஒரு ஆளுக்கு நம்ம திசை திருப்பி விடலாம். நீங்க வேணா ஊன் சொல்லுங்க, அந்த மந்திரவாதியை வச்சு நம்ம இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வேற யாருக்கான்னு திருப்பி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தா இப்ப நைட்டு தூங்கிட்டு இருக்கப்ப அந்த ஜீக்கு கெட்ட கெட்ட கனவு வந்து அவ ஒரு மாதிரி அலறி எந்திரிப்பா. இத பார்த்த அவளோட வேலைக்காரி, இப்படிதான் 2 நாளுக்கு முன்னாடி மாஸ்டர் ஆன்சானுக்கும் கெட்ட கெட்ட கனவா வந்துச்சு, ஆனா அப்படி அந்த கனவு வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கெட்ட கனவு எல்லாத்தையுமே அவங்க வேற யாருக்கும் மாத்தி விட்டதான் நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவர் தப்பிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த கெட்ட கனவு எல்லாம் வர மாதிரி மந்திரத்தை மூலமா பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த வேலைக்காரி இங்க வந்து சொல்லுவா. இது தெரிஞ்சோன்னு அந்த ஜி செமையா டென்ஷன் ஆயிருவா. அடப்பாவி, நான் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணா நீ எனக்கே ஆப்படிக்க ட்ரை பண்றியா அப்படின்ட்டு அடுத்த நாள் யாருக்குமே தெரியாம அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு குளத்துக்கு போவா. அங்க இப்ப தண்ணிக்குள்ள ஏதோ அவ தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆன் யூஸ் பண்ண கன் அதுல இருக்கும். இத கூட அவ கடல்ல போட்டிருப்பேன்னு சொல்லி ஆன்சான் கிட்ட சொல்லிருப்பாளே, அது போய் போல எதுக்கும் ஃபியூச்சர்ல தேவைப்படும் சொல்லி இங்க பத்திரமா ஒளிச்சு வச்சிருந்திருப்பா. இப்ப அந்த கன்னை எடுத்து அதுக்குள்ள ஆன்சான் அப்படிங்கிற மாதிரி பேர் எழுதி போட்டு ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. என்னன்னா இவளுக்கு அந்த கெட்ட கனவு இனிமேல் வரக்கூடாது, அந்த பேய் இவள எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆன்சான் பேரை ஹீரோ யூஸ் பண்ண கன்னுல இவ எழுதி வச்சு ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அப்படி அவ அந்த மந்திரத்தை சொல்றப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இந்த கன்னை வச்சுதான் இவங்க நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணி கொண்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோயின் வரப்ப அவனோட பாடியை அந்த பில்டிங்கோட வச்சு எரிச்சிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் இவன் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துருவா. இவ இங்க ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்றா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம ஹீரோயின் இங்க வரவே செஞ்சிருப்பா. இவளை பார்த்துன்னு இந்த ஜி செமையா பயப்படுவா. ஆஹா, இவ அந்த கண்ணை பாத்திருப்பாளா? இல்ல பாத்திருக்க வாய்ப்பு இல்ல, நம்ம தான் அதுக்குள்ள அதை திரும்பி தண்ணிக்குள்ளேயே போட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் இவ ஒரு பெரிய ஃப்ராடுன்னு நல்லாவே தெரியுமே. அதனால அவ இப்ப அப்படியே இந்த குளத்துக்குள்ள என்ன தெரியுது, ஏன் இங்கே எட்டி பாத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கப்பயே வீம்புக்குன்னு அவளோட வளையல கீழே போட்டுட்டு, அச்சச்சோ என்னோட வளையல் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, யாரும் எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வேலைக்காரங்களை கூப்பிட ஆரம்பிச்சிருவா. அப்புறம் என்ன, அந்த வளையல தேடுறப்பயே ஆட்டோமேட்டிக்கா அந்த பேக் உள்ள இருந்து கன்னு கிடைச்சிரும். இத நம்ம ஹீரோயினும் அந்த மித்த வேலைக்காரங்களும் அப்படியே அந்த மாமியார் காரிட்ட தான் போய் கொடுப்பாங்க. அந்த ஆன்சானோட கெட்ட நேரம் அவனும் அதே இடத்துல தான் இருப்பானா. இப்ப இந்த கன்னை பார்த்தோனையும் அந்த ஆன்சானா இருக்கட்டும் அந்த மாமியாரா இருக்கட்டும் எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. இது ஆனோட கன்னு தானே, அது என்ன சம்பந்தமே இல்லாம குளத்துக்குள்ள இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படியே நம்ம ஹீரோயின், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டோட உடம்புல ஒரு புல்லட் இருந்த மாதிரி தடமும் இருந்துச்சு, அப்போ இந்த கன்னை வச்சுதான் அவர் யாரும் ஷூட் பண்ணிருப்பாங்களா, இந்த கன் எப்படி நம்மளோட குளத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை பத்தி இப்ப நம்ம ஹீரோயின் ஞாபகப்படுத்தி விட்டுருவா. இவ்வளவு நடந்தோனையும் அந்த ஆன்சான் செமையா பயப்படுவான். இப்ப அப்படியே அந்த ஜியை தான் பார்த்து முறைச்சுக்கிட்டு இருப்பான். இதை நீ கடல்ல தூக்கி போட்டேன்னு சொன்ன, இது எப்படி இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதை விட பெரிய ஆப்பா அந்த கன் இருந்த பேக்ல இப்ப ஆன்சான் அப்படின்ட்டு அந்த வில்லன் பேரை யாரோ சீட்ல எழுதி வச்ச மாதிரி இருக்கும். அது இந்த ஜியோட வேலைதான். தன்னை ஹார்ன் பண்ற பேய் வந்து திரும்பி ஆன்சானே போய் தொந்தரவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கன்னு கூட பேர் எழுதி போட்டிருப்பால. இப்ப அந்த பேர் கரெக்டா மாமியார் கிட்ட சிக்கிரும். இதனால அந்த லேடி செமையா கன்ஃபியூஸ் ஆவா. என்னது இந்த கன்னு குளத்துல கிடைச்சிருக்கு, அதோட சேர்த்து இப்படி என்னோட மொத பையன் பேரும் சேர்த்து அதுல எழுதியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப ஒரு மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த ஆன்சான் தான் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக, அம்மா யாரோ எனக்கு சூனிய வைக்க ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி தம்பியோட கண்ணை கண்டுபிடிச்சு அதுல என் பேரை எழுதி போட்டு ஏதோ சடங்கு நடத்த ட்ரை பண்ணிருக்காங்க, அதனாலதான் கொஞ்ச நாளாவே எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவை போட்டு விட்டுருவான். அப்ப நம்ம ஹீரோயின் இதுதான் கரெக்டான சமயம்ட்டு, பட் ஆனா இந்த குளத்துக்கிட்ட நான் போனப்ப அங்க ஜி மட்டும் தானே நின்று இருந்தா அப்படின்ட்டு இப்ப அவ அங்க இருந்த விஷயத்த சொல்லுவாளா. இத கேட்டுன்னு ஜீக்கு பயமாயிரும். ஐயோ நம்ம மாட்டிக்குவோமோன்ட்டு. ஐயோ நான் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் போடுறதுக்காக மட்டும் தான் அந்த குளத்துக்கிட்ட போனேன், அது மட்டும் இல்லாம நான் ஆன்சானை ரொம்ப லவ் பண்றேன், நான் எப்படி அவனுக்கு சாபத்தை கொடுக்கணும்னு நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவா. இதனால அந்த மாமியார் ஒரு மாதிரி குழம்பி போயிருவா. இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது, நான் எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சுட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்றவா. அதுக்கடுத்து அந்த ஆன்சான் அந்த ஜீயை போட்டு செமையா அடிக்க ஆரம்பிச்சிருவான். நீ ஏன் வீட்லயே இருந்துகிட்டு எனக்கே ஆப்படிக்கலாம்னு ட்ரை பண்றியா, இந்த கன்னை கடல்ல போட்டேன்னு சொன்னேன், அது மட்டும் இல்லாம எதுக்கு அந்த கன்ல என் பேர் எழுதி போட்ட, உன்னோட பிளான் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் சண்டை போடுவான். அதுக்கு அந்த ஜியும் இப்ப கோவப்பட்டு, நீ மட்டும் நல்லத மாதிரி பேசாத, உனக்கு அந்த பேய் கனவுலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மொத்த கனவையும் என் பக்கமா நீ திசை திருப்பி விட்ட தானே, அந்த விஷயத்தை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூனிய பொம்மைய அவன் கிட்ட தூக்கி போடுவா. ஆனா அப்பயும் அந்த ஆன்சன் அவன் பண்ண தப்ப ஒத்துக்கவே மாட்டான். பாரு நீ ஏன் கண்ட்ரோல் கீழே தான் இருக்க, அதனால நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் எதுனாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ரூடா தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த ஆன்சன் கூட இருந்தா மட்டும் தானே இந்த ஜிக்கு காசு பணம் எல்லாம் கிடைக்கும். அதனால இப்ப எப்படியான்ட்டு அவனை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக, சரி நான் ஏதோ முட்டாள்தனமா பண்ணி
பண்ணிட்டேன். ஆனா இப்ப அது மேட்டர் கிடையாது. கொஞ்சம் நல்லா யோசித்து பாரு. ஏன் சம்பந்தமே இல்லாம லேன் இன்னைக்கு அந்த குளத்துக்கிட்ட வரணும்? அதுவும் எப்படி அவளோட வளையல் கரெக்டா அந்த குளத்துக்குள்ள விழுகும்? எனக்கு என்னமோ இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கும் அவளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு தோணுது. அவளுக்கு ஒருவேளை நம்மள பத்தின சீக்கிரட் எல்லாம் தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி இவன் ஆன்சான் கிட்ட நம்ம ஹீரோயினை பத்தி ஏத்தி விடுவா. இதனால அந்த ஆன்சானும் நம்ம ஹீரோயின் மேல லைட்டா சந்தேகப்பட ஆரம்பிப்பானா. இப்போ இந்த சந்தேகத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காகவே அந்த ஜி இவனுக்கு ஒரு ஐடியா கொடுப்பா. உங்களுக்கு தான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல, ஆனாலும் அவ உன்னை பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறா. இன்னைக்கு நீ மட்டும் அவகிட்ட போய் ரொமான்டிக்கா நடந்துக்கோ. அவ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா அவளுக்கு உன் மேல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நீ வேணான்னு சொல்லி உனக்கு தள்ளி விட்டானாவே அவ ஏதோ ஒரு பிளானோட தான் உனக்கு கல்யாணம் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜி சொல்லி அனுப்புவா. இதனால நான்சானும் செமையா குடிச்சிட்டு நைட்டு நம்ம ஹீரோனோட ரூமுக்கு வந்து அவகிட்ட அப்படியே ரொமான்டிக்கா நடக்கலாம் ட்ரை பண்ணுவான். நம்ம ஹீரோன் வழக்கம் போல அதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டா. அப்படியே அவன் கையெல்லாம் தட்டி விடுவாளா. இதனால நான்சான் செமையா கடுப்பாயிட்டு, என்ன இன்னும் உன்னால உன்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஆன மறக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயமாயிரும். ஐயோ எங்க நம்ம மாட்டிக்க போறோமா அப்படின்ட்டு. அதனால நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம அவன் அக்செப்ட் பண்ற மாதிரி அப்படியே பக்கத்துல வந்துட்டு கரெக்டான டைமா பார்த்து ஒரு பிட்ட போடுவா. எனக்கு இப்பதான் அன்னைக்கு என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி லைட்டா சில பிளாஷஸ் எல்லாம் வருது அப்படிம்பாளா. அவளதான் இதே இடத்துல ஆன்சர் அப்படியே ஆஃப் ஆயிருவான். நம்ம இதுக்கு மேலே இவகிட்ட க்ளோஸா வந்தோம்னா அன்னைக்கு நம்ம தான் அப்படி தப்பா நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த அவ கண்டுபிடிச்சிருவான்ட்டு, சரி நீ ஏற்கனவே மனசு வருத்தத்துல இருக்க, நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நாசுக்கா அங்க இருந்து கிளம்பி போயிருவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. அவங்க அம்மா சொன்னதையும் மீறி இந்த ஆன்சான் அந்த டிம்பர் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒத்த கால்ல நிப்பான். இது அவங்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால நீ என் பேச்சே கேட்க மாட்டியா அப்படின்ட்டு ஓங்கி ஒரு அறை விட்டுருவாங்க. அதனால கடுப்பாய் போன அந்த ஆன்சான் இப்ப அப்படியே, உங்களுக்கு தான் வயசாயிருச்சுல, இனிமேல் இந்த குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி சும்மா என் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே என்னோட தம்பி மேலதான் அவ்வளவு அக்கறை. அவன் உயிரோட இருந்தாலும் சரி செத்து போனாலும் சரி உங்க எல்லாருக்கும் அவன் தான் முக்கியம். நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா மட்டும் அது முடியாது வேண்டாம் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எப்பயுமே உங்களோட சொந்த மகன் தானே முக்கியம். நான் என்னதான் இருந்தாலும் தத்த எடுத்த மகன் தானே. இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த உண்மையை பத்தி இப்ப சொல்லிடுவான். இதை கேட்டனையும் அந்த அம்மா அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாங்க. இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்பயும் அந்த அம்மா சொல்லுவாங்க, எனக்கு 2 பசங்களுமே ஒரே மாதிரி தான் அப்படின்ட்டு. ஆனா அந்த ஆன்சான் எதையுமே காதல வாங்கிக்கிற மாதிரியே இருக்க மாட்டான். சரி நீங்க சொல்ற மாதிரி நானுமே உங்களுக்கு ஒரு பையன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் விஷயத்துல தலையிடாதீங்க. எதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து வேகமா கிளம்பிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட ரூமுக்கு போவாளா. அந்த ரூம் ரொம்ப நாளா பூட்டியே தான் கிடக்கும் போல. இதனாலே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த ஆன்சான் கண்டிப்பா இந்த ரூம்ல ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கான், அதனாலதான் அந்த ரூம்குள்ள யாரையுமே விட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அந்த ரூமே ஃபுல்லா தேடி பாப்பாளா. இப்ப அங்க பார்த்தா இவ அவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட காப்பாத்துறதுக்கு ஒரு பெட்டி நிறைய பணம் எடுத்துட்டு போயிருப்பாள. அந்த பெட்டி இந்த ரூம்ல இருக்கும். சரின்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள கட்டு கட்டா நோட்டு இருக்கும். அதுல இருக்கிற சீலை வச்சு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா இது இவ அன்னைக்கு எடுத்துட்டு போன பணம் தான் அப்படின்ட்டு. சரி இதை வச்சு அந்த ஆன்சான் எல்லார்கிட்டயும் மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பா. பட் இது மட்டுமே போதுமான எவிடன்ஸ் கிடையாது. இத போய் இப்ப நம்ம வெளியே சொன்னோம்னா அவன் எப்படி வேணாலும் இதை டெஸ்ட் பண்ணி விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு திரும்பி அந்த பாக்ஸ அதே இடத்துல வச்சிருவா. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை இப்படியே விட முடியாது. இதை அந்த மாமியார் காரிக்கு தெரிவிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் அவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ரூமை கிளீன் பண்ற மாதிரி அப்படியே நிறைய வேலைக்காரங்களை வச்சு நிறைய திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு போவாளா. இதை பார்த்த அந்த மாமியார், இதெல்லாம் என்னோட மகனோடது, இதை எங்க நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் புடுங்க பாப்பா. அப்போ அவ அங்க இருந்த காசு எல்லாத்தையும் பாத்துருவா. அதுவும் அந்த காசுல இருக்கிற சீலை வச்சு இவளும் கண்டுபிடிச்சிருவா. இது நம்மளோட 2வது மகனை கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக கொடுத்த பணமாச்சு. இது எப்படி இங்க? ஒருவேளை உண்மையிலேயே ஆனோட சாவுக்கும் ஆன்சானுக்கும் இது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவா. இவையே பர்டிகுலரா இப்ப ஆன்சான் மேல சந்தேகப்படுறானா. ஏன்னா ஆன்சான் தான் இந்த ரூம்குள்ள யாரையுமே விட்டுருக்கவே மாட்டான். அவன் மட்டும்தான் அடிக்கடி இந்த ரூம்குள்ள போயிட்டு வருவான். அதெல்லாம் யோசித்து பார்த்து இவங்க தான் இப்ப தன்னோட 2வது மகன் கொலைக்கும் இந்த ஆன்சானுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த அம்மா அவங்க ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் எதாச்சும் அந்த ரூமுக்கு வருவா. வந்த உடனே இந்த ரூம்ல ஏதோ தப்பா இருக்குன்னு அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாப்பா. அந்த இடத்துல இந்த ரூமுக்கே நல்ல ஸ்மெல் வரணும்னு சொல்லி சில சாம்பிராணி பொருத்தி இருப்பாங்க. அதுக்குள்ள யாரும் சில பாய்சனஸ் மருந்தையும் சேர்த்து கலந்து விட்டுருப்பாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தனையும் அந்த அம்மா கன்ஃபார்மே பண்ணிருவாங்க, இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்தது அந்த ஆன்சானா தான் இருக்கும். அவன் ஏதோ ஒரு ஃப்ராட் தனம் பண்றான், அவனை பிடிச்சு ஃபர்ஸ்ட் அடைச்சு வைங்க, அவங்க கிட்ட நான் கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் ஒண்ணு கொடுத்துருவா. அவளதான் இப்ப அந்த ஆன்சான ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருவாங்க. அவனும் கண்ணா பின்னான்னு கத்தி பாப்பான். யாரும் அவனை வெளியே விட்டுறதுக்கு ரெடியாவே இருக்க மாட்டாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த ரூம் சைடு வருவா. அவ வரப்பே அவன் மைண்டுக்குள்ள பல கால்குலேஷன் போட்டு வந்துகிட்டே தான் இருப்பா. இப்ப நடக்கிற பிரச்சனைனால மட்டுமே ஆன்சான் தான் தன்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட கொன்னா அப்படிங்கிறதுக்கு அவளுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்க போறதே கிடையாது. அதனால அவ ஈஸியா தப்பிச்சிருவான். அவன வசமா அவ மாமியார் கிட்ட மாட்டி விடணுங்கிறதுக்காகவே இப்ப ஆன்சான் கிட்ட போய், நீ கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, நீ ஃபர்ஸ்ட் உங்க அம்மா எதுக்கு கோவமா இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கோ, அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ணு, அப்பனாதான் நீ இங்க இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு லைட்டா அட்வைஸ்
அட்வைஸ போட்டு அவ போயிருவா. அதனால இந்த ஆன்சானும் அவன் தப்பிக்கணுங்கிறதுக்காக இப்ப லைட்டா அவன் கையெல்லாம் கட் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா நான் கோவத்துல ஏதாவது உங்களை முன்ன பின்ன பேசியிருக்கலாம், ஆனா நான் எப்பயுமே உங்களுக்கு கெடுதல் நினைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் டிராமா போட ஆரம்பிச்சிருவான். அந்த அம்மா யோசிப்பா, ஏற்கனவே ஒரு பையனை இழந்துட்டோம், இன்னொரு பையனை தேவையில்லாம சந்தேகப்பட்டு நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்ப இவனை திரும்பி அக்செப்ட் பண்ணிக்குவா. ஆனா இத பார்க்க அந்த ஆன்சான் ஜெயிச்ச மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோன் ஒரு பெரிய பிளான் ஒண்ணு போட்டு வச்சிருப்பா. இப்ப அந்த ஆன்சான் அப்படியே அம்மா பேச்ச தட்டாத பையன் மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பானா. அதனால அன்னைக்கு நைட் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஜி மட்டும் அவளோட மாமியார் கிட்ட, நான் உங்க எல்லாருக்காகவுமே எனக்கு ஸ்பெஷலா ஒரு சூப் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவா. இத பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் டவுட்டா இருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த சூப் அப்படியே குடிக்காம விட்டுருவா. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் மயங்கி விழுந்து கிடப்பாங்க. அப்போ அந்த ஆன்சான் அவங்க அம்மா கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு அவங்கள அப்படியே எழுப்பி விட்டுட்டு, இங்க பாருங்க, உங்களுக்கு ஏத்தாப்புல என்னால நடந்துக்கவே முடியாது, எனக்கு இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் ஆகணும், அதுக்கு நான் நினைச்ச மாதிரி நான் பிசினஸ் பண்ணியே ஆவேன், அதுக்கு தடங்களா நீங்க வந்தீங்கன்னா அம்மா பிள்ளைங்கிற பாசம்லாம் நடுவில் இருக்கவே இருக்காது, ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டோட மொத்த பொறுப்பையும் பத்திரத்தையும் என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ தான் அந்த சூப்பை குடிச்சிருக்கவே மாட்டாள். அதனால அவ பயங்கரிக்கவே மாட்டா. அவ இப்ப அப்படியே அங்க இருக்கிற ஒவ்வொரு வேலைக்காரங்களுக்கும் ஏதோ ஒரு மருந்த வாயில ஊத்தி விட்டு அவங்க எல்லாத்தையும் திரும்பி கான்சியஸ்னஸ்க்கு கொண்டு வருவா. இன்னொரு பக்கம் அந்த ஆன்சானை தான் காட்டுவாங்க. அவன் அவனோட அம்மா கிட்ட அப்படியே பத்திரத்தை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்ப வெளியே இருந்து ஏதோ சத்தம் கேட்கும். ஐயோ, ஆனோட ரூம் எரியுது அப்படின்ட்டு. அங்கதானே இவன் எல்லா பணத்தையும் பதுக்கி வச்சிருப்பான். அதனால இவங்க அம்மாவை அப்படியே இங்கேயே விட்டுட்டு அந்த ரூம்குள்ள இருக்கிற பணத்தெல்லாம் இப்ப சேஃபா வெளியே எடுத்துட்டு வருவானா. ஆனா அங்க வந்து பார்த்தா மொத்த குடும்பமும் இப்ப முழிச்சு அங்க காத்துக்கிட்டு இருக்கும். இதை பார்த்துன்னு இந்த ஆன்சானுக்கே ஒரு மாதிரி குழப்பமாயிரும். இவங்க எல்லாரும் இப்ப மயங்கில கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவன் கையில இப்ப இந்த பெட்டியை பார்த்தனையும் அந்த அம்மா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க, இவனுக்கும் அவங்களோட மகனோட சாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்ட்டு. சோ உடனே அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இவங்க ஏற்கனவே பார்த்ததை விட இன்னும் நிறைய பணம் இருக்கும். முதையான்ட்டு அவங்க ஒரு குட்டி பெட்டியில அந்த பணத்தை பார்த்துதான் இவன் மேல சந்தேகப்பட்டிருப்பாங்க. இப்ப இவ்வளவு பெரிய பெட்டியில நிறைய பணத்தை பார்த்தனையும் அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க, இவனாலதான் தன்னோட 2வது பையன் இறந்திருக்கான் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன, இப்படிப்பட்ட ஒரு கொலகாரனை வீட்லயே வச்சிருப்பாங்க, இவனை உடனடியா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற வேலைக்காரங்க கிட்ட அவன் சொல்லுவா. ஆனா அதை சொல்லி முடிச்ச உடனே அந்த லேடி அப்படியே ரத்த வாந்தி எடுத்து அதே இடத்துல மயங்கி விழுந்துருவா. ஏன்னா அவன் கடைசியா கொடுத்த அந்த பாய்சனஸ் சூப்னால இவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருக்கும். அப்ப அந்த மாமியார் அப்படியே, இங்க பாரு, இனிமேல் இந்த வீடே ஓம் பொறுப்புலதான் இருக்கும், உன்னை நம்பிதான் இந்த வீடே விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே இடத்துல செத்து போயிருவா. அதுக்கடுத்து அப்படியே ஒரு 6 மாசத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம ஹீரோனோட அத்தாரிட்டியோட இந்த வீடே ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஆனா அப்ப எதிர்பாராத விதமா அந்த ஆன்சான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி திரும்பி இதே வீட்டுக்கே வந்துருவான். என்னன்னா அவனை ரொம்ப நாள் ஜெயில தூக்கி போடுற அளவுக்கு இவங்க கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாம இவன் நிறைய காசு கொடுத்து அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி இப்ப எப்படியோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டான். இது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிருவா. ஆனா இந்த ஷாக்னஸை வெளியே காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காகவே, அப்பாடா எப்படியோ ஜெயில இருந்து வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நாடகத்தை போடுவா. ஏன்னா இவன் கடைசியா மாட்டினப்ப கூட நம்ம ஹீரோயின் தான் இவனை மாட்டி விட்டா அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இவன் இந்த பெட்டியை தூக்கிட்டு வெளியே வரப்ப அந்த அம்மா தான் எதிர்ச்சியா பார்த்த மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதனால நம்ம ஹீரோயினும் இன்னும் அவன் நாடகத்தை கண்டினியூ பண்ணுவா. அவதான் அப்படின்னு பார்த்தா அந்த ஆன்சான் அதுக்கு மேல இருப்பான். ஆமா, நான் ஆப்வியஸா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிதான் ஆகணும், ஏன்னா நான் என்னோட தம்பியை கொல்லவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்பயும் நாடகத்தை போட்டுக்கிட்டு இருப்பான். சோ நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம அவன் முன்னாடி அப்படியே சிரிச்சு நடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு மனசுக்குள்ள இன்னும் செம்மையா கோவப்படுவா. அவனை பழி வாங்கியாச்சுன்னு நினைச்சோமே, ஆனா இன்னும் இவனை ஃபுல்லா பழி வாங்க முடியலையே. சோ நம்மளுக்கு நடந்த அநியாயத்துக்கு நம்ம போலீஸ் கிட்ட எல்லாம் போனா பத்தாது, அதை விட பெரிய ஆள் யார்கிட்டயா தான் போகணும் அப்படின்ட்டு அந்த ஊர்லயே பெரிய ஒரு மாஃபியா மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் பேரு ஜின்னு. இப்ப அவனை பார்க்க நம்ம ஹீரோயின் போவா. இப்ப அவன் கிட்ட போய், என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட கொன்னது அந்த ஆன்சான் தான், அவனை நான் எப்படியான்னு பழி வாங்கி ஆகணும், அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த விஷயத்துல மட்டும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த ஆன்சான் கிட்ட இருக்கிற எல்லா பணமுமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் அந்த மாஃபியா ஜின் கூட ஒரு டீல் போட்டுக்கிட்டு இருப்பா. அந்த ஜின்னு யோசித்து பார்ப்பான், இந்த டீல் அவனுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவன் மட்டும் நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணானா அவனுக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது, அதனால அவன் ஓகேன்றுவானா. சோ இந்த டீலை சக்சஸ்ஃபுல்லா பேசி முடிச்சிட்டோன்ட்டு நம்ம ஹீரோன் அங்கிருந்து கிளம்பிடுவா. ஆனா அவ கிளம்புனக்கு அடுத்து அந்த ஜின் இப்ப யார்கிட்டயோ, என்ன மாஸ்டர் இந்த டீலை முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுவான். யார்கிட்ட அவன் பேசுறான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ. நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், இது உண்மையிலே நம்ம ஹீரோ தானா இல்ல நம்ம ஹீரோ மாதிரி வேற யாருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். சோ இதே ஒரு டவுட்டோடய வெயிட் பண்ணுங்க. அதுக்கடுத்து இந்த கதையில என்னாச்சு அப்படிங்கறத நாளைக்கு வீடியோல சொல்றேன். ஓகே கைஸ், இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே ஹைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.